ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்பீஸ்க்காக கட்டின ஸ்விம்மிங் பூல் பால் அடைஞ்சு போயிடுச்சு. இது க்ளீன் பண்ணுற வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கான திங்ஸ் வந்து என்னென்னா, முக்கியமாக வாட்டர் நம்மளுக்கு தேவை. நல்லா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ரிங் அதெல்லாம் எப்படி நம்ம கையில் தொட்டோன்னா நம்மளுக்கு அழுக்காயிரும். ஆனால் நான் இதை வச்சு பண்ண போகிறேன். வீட்டிலேருந்து தான் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். பாலடைஞ்ச ஸ்விம்மிங் பூலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். வாட்டரே பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் இருந்துச்சு தெரியுமா? வாட்டர் பெயிண்ட் ஆட் பண்ணனால. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லைங்க, உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மண்ணெல்லாம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் ஒரு கவர் தான் போட்டு செட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்விம்மிங் பூல் போன சண்டே போட்டது. இன்றைக்கி வந்து மண்டே. அது வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம். இப்போன்னு பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. நான் கவரையவே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணணும். பைப்பே செட் பண்ணிட்டேன். இது வருது. நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காமிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலிவே ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து நல்லா ஒயிட்டியாக பண்ணிட்டேன். என்ன தண்ணி ஃபில் பண்ணணும். நான் பைப்லேயே கனெக்ட் பண்ணி ஃபில் பண்ணிடுறேன். அப்புறம் உள்ளே கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுக்கணும். தண்ணி ஃபில் பண்ணிட்டு உள்ளே ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் கொடுத்துட்டோம்னா போதும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு தான் பாய் காமிச்சேன். வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ப்ளூ கலர் பெயிண்ட்டோட கேப்பை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.